ரேஷன் அரிசியில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றி பாருங்கள், ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலத்துக்கு தேவையான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு லைஃப்பில் நமக்கு தேவையான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நிறைய வாங்கி எண்ணெய்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது கொஞ்சம் நாளில் வந்து ஒரு மாதிரி கார வாடை வராமல் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேர் வீட்டில் வந்து நிறைய தென்னை மரங்கள் இருக்கும், அதனால் தேங்காய் பறித்து தேங்காய் உடைச்சி நல்லா வெயிலில் காய வச்சு அந்த வெயில் டைமில் எண்ணெய் ஆடி வந்து வச்சுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து விற்கிறவங்கள்ட்ட வந்து சில பேர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதும் வந்து வழக்கமான ஒரு விஷயந்தான். ஏன்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல் கலந்து வர்றதுனால நம்ம விற்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து அது கார வடை வர மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்து நல்ல வாசனையாக அதை மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் வந்து தான் விளக்கெல்லாம் வந்து போடுவேன். ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நம்ம தீபம்லாம் வந்து ஏற்றுறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலேயே நிறையா வந்து நான் தேங்காய் எண்ணெய் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதை நான் பிரித்து வந்து விம்ஜெல் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, பாத்திரம் கழுவுற அந்த லிக்விட் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு நான் வந்து பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த தேங்காய் எண்ணெய் கூட வந்து ஒரு சின்ன வெள்ளை பீஸ் தான் வந்து வெல்லம் கட்டி வெல்லம் இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக உடைச்சி ஒரு பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம சேர்த்து மூடி வைக்கும் போது பார்த்திங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலுமே அந்த எண்ணெய் வந்து நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம வெள்ளத்துக்கு பதிலாக ஒரு 4-5 மிளகு கூட அதில் வந்து சேர்த்து வச்சிடலாம். அந்த மாதிரி சேர்த்து வைக்கும் போது கார வாடையும் நமக்கு வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம குடைகள்லாம் வந்து மழை காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சில பேர் வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக வந்து நம்ம மழை காலத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம சம்மர்லலாம் அப்படியே வந்து அதை மடித்து வந்து உள்ளே வச்சுருவோம். நம்ம மழை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த குடையை வெளியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் குட்டியாக வந்து மெழுகுவத்தி தான் எடுத்திருக்கேன். மெழுகுவத்தி இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டன் சைடு இருக்கிற இடத்துல நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது, ஏன்னா நாள் கணக்கில் நம்ம வந்து குடைகள் அப்படியே வச்சுருக்கும் போது அதில் துருப்பிடிச்சி தான் வந்து நமக்கு ஸ்ட்ரக் ஆகிறது. இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து மழை முடிகிற வரைக்குமே நமக்கு குடை வந்து எந்த மக்கப் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா திறந்து மூடும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மட்டும் இல்லாமல் நல்லா வந்து குடைகளை நம்ம இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுடலாம். உள்ளே இருக்கிற கம்பி சைடும் பார்த்திங்கன்னா நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி மெழுகுவத்தி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற கம்பியும் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடியில் இருக்கிற கம்பியும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா சைடுமே வந்து துருப்பிடிச்சி அங்கங்கே வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். நமக்கு சில டைமில் வந்து அந்த கம்பியெல்லாம் இதனால் வந்து நம்ம வேகமாக வந்து திறந்து மூடும்போது அந்த கம்பி வந்து விட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மெழுகுவத்தி வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் குடை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வந்து மழையில் போயிட்டு வந்து குடையை அப்படியே வச்சுருவோம். அது வந்து ஒரு மாதிரி ஈர வாடையாக வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த விதமான பவுடராக இருந்தாலும் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லா போர்ஷனையும் கொஞ்சம் நல்லா விரிச்சு விட்டு நல்லா வந்து தூவி விட்டு கையால் நல்லா நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது நல்லா வந்து குடை வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பவுடருக்கு பதிலாக பெர்ஃப்யூம் கூட நீங்கள் வந்து லைட்டாக வந்து அடித்து விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் வந்து துருவுறதுக்காக ஒரு குட்டி கிரேட்டர்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் பெரிய கிரேட்டரும் காயெல்லாம் வந்து சீவறதுக்காக நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எந்த கிரேட்டர் உங்களுக்கு வந்து மக்கப் பண்ணதோ அதை வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் நசுக்கும் இல்லையா, கல் உரல், அந்த உரல் குட்டி உரல் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து நல்லா சூப்பராக வீட்டிலேயே வந்து ஷார்ப் பண்ண போகிறோம். ஏன்னா டெய்லி வந்து காய்கறிலாம் நம்ம வந்து துருவ செய்வோம் இல்லையா, இதனால் வந்து கொஞ்சம் வந்து அதோட ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் மழங்கி போன மாதிரி இருக்கும். அப்பப்போ நம்ம மழங்கி போயிடுச்சு அப்படின்னா அதை கடையில் போய்ட்டு நம்ம சரி பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி உரல் வச்சு நம்ம வந்து நல்லா ஷார்ப் பண்ணும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
குட்டி உரல் வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இருந்தாலே அதை வச்சு ஈஸியாக ஷார்ப் பண்ணிக்கலாம். இது எந்தளவு வந்து சவுண்டு கேட்குது, எந்தளவு ஷார்ப் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை வீட்டிலேயே ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு. சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த டிப் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு நல்லா ஷார்ப் பண்ணி அந்த கல்லே வந்து தேஞ்சு போய் நம்ம வந்து கடைகளில் கொடுத்து ஷார்ப் பண்ணால் எந்தளவு இருக்குமோ அதே மாதிரி நமக்கு பிளேட் நல்லா வந்து ஷார்ப் ஆகிடும். பாருங்கள், நான் வீடியோவிலவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சூப்பராக வந்து எனக்கு ஷார்ப் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிளேடு ஃபுல்லாகவே நல்ல சொனையாக ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த குட்டி உரல் தான் வந்து ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பெரிய கிரேட்டர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து நல்லா துருவின இடத்துல ஒரு கோடு போட்டே காமிக்கிறேன். எந்தளவு வந்து அந்த மாவு வந்து நமக்கு உதிர்ந்து கொட்டியிருக்கு. இதிலேருந்தே வந்து பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பவுலில் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி ரேசன் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். குண்டரிசி அப்படி இல்லைனா வந்து நைஸாக தருவாங்க இல்லையா, அந்த அரிசி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2-3 கையளவுக்கு ரேசன் அரிசியை இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் தான் ஊற்ற போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ரோஸ் கலர் கம்ஃபர்ட் வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளூ கலர் வச்சுருந்தாலும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கணும், அதுக்காக தான் நம்ம வந்து கம்ஃபர்ட் எடுக்கிறோம். இந்த அரிசி கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட்டையும் ஊற்றியாச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து ஒரு 3 சுத்தம் வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம வந்து அதை நல்லா மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்தோடனே ஒரு லப்பர் பேண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து சாதாரணமாக வந்து லப்பர் பேண்ட் நைஸாக வச்சுருப்போம் இல்லையா, அந்த லப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி லப்பர் பேண்ட் வந்து நம்ம ஏதாவது மாவு பேக்கெட் இந்த மாதிரிலாம் வாங்கும் போது அதுலேயே நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு குட்டி பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம லப்பர் பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோவில் எப்படியே ஒரு மூட்டை மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நான்வெஜ் செய்யும் போது பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அந்த மழை காலத்தில் குட்டி குட்டி கொசு தொல்லைகள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் கூட வந்து அது சிந்தாது, கீழே வந்து வழியவும் வழியாது. அழகாக வந்து நம்ம அந்த மாதிரி குட்டி பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாத்ரூமில் நம்ம வைக்கலாம், டாய்லெட்டில் வைக்கலாம். ஏன்னா நம்ம பாத்ரூம் டாய்லெட்டில் எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலுமே அதுலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல வைக்கலாம். அதுக்கப்புறம் பீரோவில் துணிகளுக்கு இடுக்கில் வந்து வைக்கலாம். ஏன்னா அந்த மழை டைமில் ஒரு மாதிரி ஈர ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம மடிச்சு வச்ச துணிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வாடையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து கம்ஃபர்ட் வச்சு எடுக்கும்போது அது நாள் கணக்காக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம பீரோவை தொடர்ந்து மூடும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் நம்ம அந்த மாதிரி வந்து அரிசியில் கம்ஃபர்ட் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடே வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் ரசம் வைக்குவோம். அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதிச்சு போயிடும். அந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த ரசத்தில் இருக்கிற டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வந்து போயிடும். ஒரு மாதிரி வந்து ரசம் வந்து கடுத்த மாதிரி ஆகிடும். அதுக்காக இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அதே மாதிரி நல்லா நுரைச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொதிச்ச ரசத்தில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துடணும். தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் நம்ம வந்து அடுப்பை கம்மி பண்ணிடணும். அந்த மாதிரி கம்மி பண்ணும்போது மறுபடியும் வந்து ரசம் நல்லா நுரைச்சி சூப்பராக வந்து நமக்கு டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேறு பாத்திரத்தில் டக்குன்னு நம்ம மாற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி வைக்கும்போது அந்த ரசத்தோட வாசனையும் நமக்கு வெளியில் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.